வெல்கம் டு குக் வித் மீ. இன்னுமே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெருமாள் கோயில் ஸ்பெஷல் புளி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு ஃபஸ்ட்டு புளியை ஊற வச்சுக்கலாம். ஒரு எலுமிச்சப்பழ சைஸில் புளி எடுத்திருக்கேன், ஸோ அதை ஊற வச்சுக்கிறேன். ஊறினதும் புளி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி இது ஓரமாக வச்சுக்கலாம். நம்ம இதுக்கான மசாலாவை வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சமாக வெந்தயம், ரெண்டு ஸ்பூன் மல்லி எடுத்துக்கோங்க. இது கூடவே கடலைப்பயிறு சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகா ஒரு 2 எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சிம்மிலே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லாம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இதை நல்லா ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம புளி தொக்கு செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு எடுத்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதில் கடலைப்பயிறு போட்டுக்கோங்க. இது கூட ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோன்னா இது நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்ச புளியை ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிக்க விடுங்க. இது தனி எண்ணெய் பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் இது நல்லா கொதிக்கணும். இது நல்லா கொதித்து நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா தூளை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு சின்ன கடாயில் எண்ணெயை நல்லா அடுப்பில் காய்ச்சி எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் வடித்து வச்ச சாப்பாட்டில் இதை ஊற்றிக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச மசாலா தூளையும் இதில் கொஞ்சோண்டு தூவிக்கிறேன். 2 ஸ்பூன் தூவிக்கலாம். அது கூட புளி தொக்கையும் நம்ம போட்டு கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. வறுத்த வேர்க்கடலையும் இதில் போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
டைமில் நம்மளுக்கு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. நான் சாப்பாட்டில் ஆல்ரெடி உப்பு போட்டு வடிச்சிருக்கேன், இல்லைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதான், புளியோதரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.